படம்னா இதுதான்டா படம் சாமி. அந்த மாதிரியான ஒரு தரமான த்ரில்லர் தான். நான் ரீசெண்ட் இயர்ஸ்ல பார்த்த ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் தி பெஸ்ட் சர்வைவல் த்ரில்லர். ஒரு சீனும் அப்படியே சீட் எட்ஜில் உட்கார்ற மாதிரி ஒரு தரமான த்ரில்லர் தான். இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தரமான படம் தான் நான் கேரண்டி தருவேன். அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன படம்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணால் மறக்காம எங்கள் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்காக நிறைய காட்டிலே இருக்குது. மறக்காமல் ஹை பட்டன் ஒன்று இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்கள் வீடியோ போகும். கொஞ்சம் எங்களுக்காக சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோ பில்டப் கொடுத்தியா அந்த படத்தோட பேர் என்னன்னா தி லாஸ்ட் பஸ். அந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா 2018 வந்து நார்த் கலிஃபோர்னியால ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் நடக்கும். அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் அப்போ ஒரு ஸ்கூல் பஸ் வந்து 23 கிட்ஸோட டிரைவர் அப்புறம் ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒரு எவாக்குவேஷன் ஒரு ஏரியாவில் இன்னொரு ஏரியாவில் போவாங்க. அவங்க ஃபாரஸ்ட் ஃபயரில் மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் படத்தில் என்ன நடக்குது அதான் படத்தோட ஸ்டோரி. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து ரைட் ஃப்ரம் சீன் 1ன்னு சொல்லலாம் ஒரு டென்ஷன் பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கட்சி அந்த டென்ஷன் உச்சக்கட்டத்தில் போவோம். அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் இப்படி வந்து ஸ்டார்ட் ஆன பீரியட்லேருந்து ஒரு உச்சக்கட்டம் போவோம். அதுலேருந்து சீட் எட்ஜ் தான். ஒரு சீனும் பயங்கரமான சீட் எட்ஜ். சர்வைவல் த்ரில்லர் இப்படி இருக்குன்னா இதுதான் ஒரு தரமான ஒரு எக்ஸாம்பிள். என்ன ஸ்க்ரீன் பிளே பாருங்க அப்புறம் இருக்கும். ஒரு ஜீரோ டல் மூமெண்ட்ஸ் கூட இருக்காரு. அப்படியே பேக்டாக இருக்கும், டைட்டாக இருக்கும். இந்த ஒரு சீன் வேஸ்ட்டாக இருக்குது அப்படிலாம் சொல்லவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு தரமான ஸ்க்ரீன் பிளே தான். ரைட் ஃப்ரம் அந்த 2.25 மணி நேரம் போனது எனக்கெல்லாம் போனது இப்படின்னே தெரில. எனக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த 2.25 மணி நேரம் என்ன நடந்ததுன்னே தெரியாது. எங்கள் வீட்டில் நான் பார்த்துருந்தேன், சுற்றி நிறைய பேர் நடந்திருக்காங்க. என்ன நடந்ததுன்னு கூட தெரியாமல் நான் அந்த படத்தை அந்த அளவு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேன். சமீப காலத்தில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு படம் கொண்டு போச்சுன்னா நான் இதெல்லாம் நான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து ஒரு தரமான பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் என்னென்னா ஓடிடி ரிலீஸ் பண்ணுறாங்க. லிட்ரலி என்னன்னா அந்த படத்தில் வந்து கடைசியாக ஒரு எஸ்கேப் ஷாட் இருக்கும். அந்த எஸ்கேப் ஷாட்லாம் தேட்டரில் இருந்திருந்தா சும்மா க்ரௌட் ஆடியன்ஸ் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபயராக இருந்திருக்கும். பட் என்னென்னா ஓடிடி வாட்சாக போயிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு தரமான கிரிப்பிங்கான சீன் தான் சொல்ல முடியும். அதே மாதிரி டெக்னிக்கலாகவும் இந்த படம் வந்து ஒரு மார்வல் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் எதுவானாலும் சொல்லிட்டே போயிடலாம். சில சீன்லாம் எனக்கு எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல. டேய் இது விஎஃப்எக்ஸா ஒரிஜினலா அந்த மாதிரி இருக்குது. பிசிலேடத்தில் எது விஎஃப்எக்ஸ் எது ஒரிஜினலே தெரியல. லிட்ரலாக எனக்கு எப்படி இருந்ததுன்னா உண்மையிலே ஒரு ஊரை கொளுத்திட்டு எடுத்து விட்டீங்களா அப்படின்னா ஒரு ஃபீல் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு ரியலிசம் இருக்குல்ல, பயங்கரமான ரியலிசம். அவங்க அந்த வைல்ட் ஃபயரில் அந்த பஸ்ஸு மாற்றிக்கிற சீக்வன்ஸு அதெல்லாம் அவ்வளோ தத்ரூபமாக சினிமாட்டோகிராஃபி இருந்தது. அந்த ஷேக்கு ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து கேமரா வந்து அந்த ஃபாரஸ்ட் ஃபயருக்குள்ளே போயிட்டு இப்படி வந்து மேலேருந்து ஒரு ஆங்கிள் வரும். ஏய் நிஜமாலே நீங்கள் கொளுத்தி எடுத்தீங்களா, இப்படி தான் எடுத்தீங்க இந்த ஷாட்டு. அதே மாதிரி அந்த பஸ்ஸு அந்த ஆல்ரெடி சொல்ல மாதிரி அந்த பஸ்ஸு அந்த ஃபயர்லேருந்து தப்பிக்கும் போது ரியலாக அந்த இன்சிடென்ட் வந்து அந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்து நான் அந்த ஃபீல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. லிட்ரலாக நான் வந்து என் ஃபோனில் தான் பார்த்தேன். என் ஃபோன்லேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஃபோனு எட்ஸெட்ரா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரியான தரமான இதுதான். லிட்ரலி ஒரு விஎஃப்எக்ஸுக்கு தரமான, எஸ்எஃப்எக்ஸுக்கு ஒரு தரமான ஒரு படம். கேமராவுக்கு கண்டிப்பாக இந்த 3 கேட்டகரியில் என்னெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த வருஷத்துக்கு ஆஸ்காருக்கு இந்த படத்தை தான் கொடுப்பேன். அந்த மாதிரியான தரமான ஒர்க். அதை தாண்டி எப்போதுமே ஒரு த்ரில்லர் ஒரு சாதா ஒரு ஆக்ஷன் படம் பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஆங்கிள் வந்து கொஞ்சம் குவைட் ஃபாரராக இருக்கும். அவ்வளோ ஒர்க்கோ ஆகுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த எமோஷனல் ஆங்கிளையும் கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. லிட்ரலாக அந்த கவின் தான் டிரைவர், அவர் தான் மெயின் ஹீரோ. அந்த கேரக்டரை நம்ம ஈஸியாக ஜெல் பண்ண முடியுது. அவர் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டைலாக் சொல்லுவார், நான் எங்கள் அப்பாவோட பிரிஞ்சிருந்தேன், அது எவ்வளோ வலியோ என் பையன் இப்போ என்னோட ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிறான்னு அந்த ஒரு டைலாக் சொல்லுவார். லிட்ரலாக அந்த டைலாக் வந்து செம்ம எமோஷனலான டைலாக். அதை சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக அந்த எமோஷனல் ஆங்கிள் ஏன் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னா அவர் அந்த பர்ஃபார்மன்ஸ் தான். எந்த ஃப்ளாஷ்பேக் எந்த எதுவுமே இருக்காது. லிட்ரலாக கைதியில் நம்ம கார்த்தி பண்ணியிருப்பார் ஒரு சீனு, ஃப்ளாஷ்பேக்கே இருக்காது, அவர் பேசியிருப்பாரு, நமக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகும்ல. அந்த மாதிரியான ஒரு தரமான சீன். அந்த மாதிரி சீன்லலாம் அந்த ஹீரோ வந்து தரமாக நடிச்சாரா நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் தான். அவருக்கிட்டுமே என்ன கேட்டால் இந்த வருஷத்துக்கான ஆஸ்கருக்கு ஒரு நாமினேஷன் கொடுத்துருங்கப்பா அப்படின்னா எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. அதை தாண்டி இந்த படத்தில் எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது அந்த கிட்ஸோட நடிப்பு. அந்த டீச்சராக வர மேரின்னு அவங்க வராங்க, அவங்களுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லாமே தரமாக வந்து உட்கார்ந்துருந்தது. என்ன வந்து ஒரு படம் பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணா அது நான் இதெல்லாம் நான் சொல்லுவேன். ரீசெண்டாக நான் பார்த்த சர்வைவல் த்ரில்லரில் ஒரு பயங்கரமான எஃபெக்ட். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி நான் ஃபோன்லலாம் பார்த்தேன். இதை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். என்னன்னா ஒரு தேட்டரில் பார்த்துருக்கணும் அந்த படத்தை அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட படம் தான். ஆனால் அது என்ன பண்ணுறது, இந்த படம் வந்து டேரெக்டாக ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆப்பிள் அவங்களோட ஒரிஜினல் ஃபிலிம் ஆப்பிள் டிவி ப்ளஸில் வந்து இந்த படம் அவைலபிளாக இருக்குது.
வேறு சோர்ஸ்லையும் நாங்கள் சொல்லலாம், அதுலேயும் அவைலபிளாக இருக்குது. டைம் கிடச்சா போய் பாருங்கள். இந்த படம் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. சப்டைட்டில்ஸ் இருக்குது, இங்கிலீஷ், தெலுங்கு, தமிழ், ஹிந்தின்னு சப்டைட்டில்ஸில் அவைலபிளாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம். எனக்கு ரொம்ப இந்த வருஷத்தில் ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ண ஒன் ஆஃப் தி படம் இதுன்னு சொல்லுவேன். எனக்கு ஏதோ இந்த வருஷம் எனக்கு நம்ம ஊர் படங்களோ இல்லை ஹாலிவுட் படங்களா பயங்கரமாக என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு தரமான ஏறுறேன் ஹாலிவுட்டுக்கு. என்ன சொல்கிறது, நிறைய ஆஸ்கர் டிசர்விங் தான் இருக்கு. அவதார் வரப்போகுது, அது மாதிரி ஊறப்பட்ட படங்களால இந்த படம் கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் தான். பட் அட்லீஸ்ட் ஒரு நாமினேஷன் டிசர்விங் ஒரு படம் தான். இப்போ என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தரமான படம் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். படம் பார்த்து முடிச்சிங்கன்னா உங்களோட வீச கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப பிடிச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹைப் பட்டன் கிளிக் பண்ணாதான் வீடியோ போடுன்னு ஒரு குறுப்புடல் இருக்குது. நம்மளுக்கு தெரில, பட் இருந்தாலும் அதையும் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.